ஹாய் ஹலோ, நான் உங்கள் சாய். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுமா? எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கிறது தான் விரும்புவோம். அதுக்கு சில டிப்ஸ் பதஞ்சலி முனிவரோடது, அதெல்லாம் நான் அதில் படித்ததை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, மாதத்தில் ஒரு முறை அதாவது உடம்புக்கு ஓய்வு கொடுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. உடம்புக்கு ஓய்வு அப்படின்னா ஃபுல் ரெஸ்ட்டு கிடையாது, கம்ப்ளீட் ரெஸ்ட் கிடையாது. சாப்பாடு இல்லாமல் பட்னியாக இருங்கன்னு சொல்கிறாங்க, விரதம் இருங்கன்னு சொல்கிறாங்க. மாதத்தில் ஒரு முறை கண்டிப்பாக விரதம் இருப்பது அவசியம். நீராகாரம் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், மௌன விரதமும் சேர்த்து இருங்க. மாதத்தில் ஒரு தடவை ஒரு 2 மணி நேரமாவது மௌனமாக இருங்கள். மௌனம் அந்த மௌன விரதம் சக்தி அதிகரிக்குமா, அதனால் மௌன விரதமும் இருங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளியல், நல்லெண்ணெய் குளியல் ரொம்ப அவசியம், உடம்பு சூட்டை தணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 5ஆவதாக காலையில் சூரிய உதயம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் எழுந்திருந்து வெறும் காலில் உடற்பயிற்சி, அரை மணி நேரம் நடக்கிறது, நடைப்பயிற்சி. அது செஞ்சோம்னா சூரிய ஒளி நம்ம மேலே படும், காலுக்கு நல்ல ஒரு தெம்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது காலையில் எழுந்த உடனேயே வெதுவெதுப்பான தண்ணீர் 2 டம்ளர் கண்டிப்பாக அருந்த வேண்டுமா. அந்த வெதுவெதுப்பான தண்ணீர் வயிற்றை சுத்தம் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வாரம் 2 முறை கசப்பான காய்கறிகள் கண்டிப்பாக சேர்த்துக்கணுமா. எக்ஸாம்பிள் பாகக்காய், சுண்டக்காய், வல்லாரக்கீரை, அந்த மாதிரி கசப்பான காய்கறிகளை வாரத்தில் 2 முறை அவசியம் சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நீராகாரம் மாதத்தில் ஒரு முறை நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, உடம்புல ஸ்ட்ரென்த் அதிகரிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு விரதம் இருக்க சொல்கிறாங்க, நீராகாரம் மட்டும் சாப்பிட்டுட்டு. மற்ற நாளெல்லாம் 3/4 வயிறு சாப்பிடுங்க, ஃபுல் வயிறு கட்டாதீங்க. ராத்திரியில் போய் பிரியாணி கட்டிட்டு டைஜஷன் ஆகாமல் இருக்கிறது, அப்புறம் டைஜஷனுக்கு ஒரு டீ குடிக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க. கம்ப்ளீட்டாக 3/4 வயிறு மட்டுமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம பார்ப்போம்மா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொன்று முக்கியமான டிப்ஸு, இவர் சொன்னதோட நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு டைரி நோட் பண்ணி வைங்க. இன்றைக்கி இது பண்ணியிருக்கேன், நாளைக்கு இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ எத்தனை மணி நேரம் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போது இன்னும் ஜாஸ்தி செய்யணும்னு தோணும், அதோட பலன் சீக்கிரமாக கிடைக்கும். அன்புடன் சாய். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.